கண்களுக்கு தெரியாத ஒரு போராட்டம் பலரின் மனதில் தினமும் நடந்து கொண்டிருக்குது அப்படின்னே சொல்லலாம். காரணமில்லாத பயம், நாளைய தினம் பற்றிய கவலை, மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எண்ணங்கள், நிம்மதியை தொலைக்கும் பதற்றம், இவையெல்லாம் பதட்டத்தின் வெளிப்பாடு அப்படின்னே சொல்லலாம். பதட்டம் என்பது ஒரு பலவீனம் அல்ல, அது நமது மனது நமக்கு உதவி கேட்கும் நேரம், அமைதியான அழைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதை சரியா புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் கவனித்தா மனநலத்தையும் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்த முடியும். பதட்டம் ஏன் ஏற்படுது, அதன் அறிகுறிகள் என்ன, அதை எவ்வாறு சமாளிப்பது, மருத்துவ ஆலோசனை எப்பொழுதெல்லாம் அவசியம் அப்படின்றது குறித்து நம்மளுக்கு தெளிவாக விளக்கம் அளிக்க இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில ஆன்சைட்டி குறித்து நிறைய விளக்கங்கள் அளிக்க டாக்டர் வி கோகுல், நியூரோ சைக்காட்ரிஸ்ட் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. நிலையத்தின் சார்பாக அவரை நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடுவோம். வெல்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. குட் ஆஃப்டர்நூன் ஆல். குட் ஆஃப்டர்நூன் சார். சரி, இப்போ நம்ம இன்னைக்கு ஆன்சைட்டி பற்றி பேச போகிறோம். ஸோ பதட்டம் அப்படின்னா என்ன அப்படின்றத மட்டும் கொஞ்சம் எல்லாருக்கும் தெளிவாக சொல்லிடுங்களேன். ஓகே, ஆங்ஸைட்டி. ஸோ நம்ம வந்து பதட்டம்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ பதட்டம் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே இயற்கையாகவே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அது என்ன மாதிரி விஷயத்தில் வந்து நமக்கு நார்மலாக இருக்கும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் போகிறாங்க அப்படின்னா ஒரு ஆங்ஸைட்டி நார்மலாக இருக்கும். அதே கொஞ்சம் ஒரு அடலசன்ட் லெவலில் வராங்க அப்படின்னா இன்டர்வியூ அந்த மாதிரி போகிறாங்கன்னா ஒரு ஆங்ஸைட்டி வரும். இப்போ நம்ம ஒர்க் பிளேஸில் நம்ம சீனியர் கிட்ட போய் ஏதாவது அணுகிறோம் அப்படின்னா அப்போ ஒரு சின்ன லெவல் ஆஃப் ஆங்ஸைட்டி வரும். பட் இந்த ஆங்ஸைட்டி இந்த லெவல்லாம் எப்படி இருக்குன்னா, சம்டைம்ஸ் இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருப்போம். ஒருத்தங்கிட்ட நம்ம பேசும்போதோ நம்ம எக்ஸாம்ஸ் ஏதாவது இது பண்ணும்போதோ ரொம்ப வந்து காஷியஸாக எழுதுவோம், இது பண்ணுவோம். ஸோ சம்டைம்ஸ் அந்த ஆங்ஸைட்டி வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் அதே சைமல்டேனியஸாக என்ன ஆகும்னா, அந்த ஆங்ஸைட்டியோட லெவல் வந்து ஒரு இந்த மாதிரி இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா அது முடிஞ்ச பிறகு இட் வில் ரெடியூஸ் இட். அதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்பி அந்த மாதிரி ஆங்ஸைட்டி வராது. அதேமாரி எக்ஸாம்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த மாதிரி ஆங்ஸைட்டிஸ் இருக்காது. ஸோ இது வந்து நார்மல் லெவல் ஆஃப் ஆங்ஸைட்டி. ஆனால் எப்போ இது வந்து உண்மையான நமக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்ஸைட்டி வந்து அளவுக்கு மீறி போகும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்ஸைட்டி எப்பயுமே இருக்கிறது. இப்போ நமக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஏதோ ஒரு ரீசனுக்கு செகண்டே ஒரு ஆங்ஸைட்டி வந்தால் இட்ஸ் ஓகே. பட் ரீசனே இல்லாமல் திடீர்னு ஒரு ஆங்ஸைட்டி மாதிரி வந்து ஒரு மாதிரி ஒரு பதற்றமாக இருக்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டபிளாக ஆகிறது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் வர ஆரம்பிக்கும் லைஃப்பில். ஸோ ரிப்பீட்டடாகவே இருக்கும். நம்ம நார்மலாக உட்காந்துருப்போம், திடீர்னு ஒரு ஆங்ஸைட்டி லெவல் வரும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஆங்ஸைட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வெறும் ஒரு நார்மலாக மனநலம் மட்டும் கிடையாது. இதனால் வந்து மூளையில் கொஞ்சம் சம் சேஞ்சஸ் நடக்கிறது, அது இல்லாமல் உடல்லையும் சேஞ்சஸ் வரும். ஆங்ஸைட்டி வரும்போது கை நடுக்கும், இதெல்லாம் வரும். ஸோ இது ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூளை பாடி ரெண்டுத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ தான் இது வந்து நம்ம ஆங்ஸைட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம். நேயர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆன்சைட்டி பற்றி விளக்கம் அளிக்க டாக்டர் வி கோகுல் நம்மோட இணைந்திருக்கிறாங்க. டாக்டர், இப்போ நம்ம லாஸ்டா பேசியிருந்தோம் ஆன்சைட்டி பத்தி. இப்போ எல்லாருக்கும் ஏற்படுற கவலைன்னு ஒன்று இருக்கும், அதுக்கும் ஆன்சைட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ சாதாரணமான கவலை, சாதாரணமான பிரச்சனை அப்படின்னும் போது அது ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம் தான். இப்போ அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு எக்ஸாம் டைம், ஒரு இன்டர்வியூ, இந்த மாதிரி டைமில் ஒரு ஆங்ஸைட்டி வரும். அதுக்கப்புறம் இட் வில் ட்ராப். அதுக்கப்புறம் அது நார்மலாக இருப்போம், நம்ம நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுவோம். ஆனால் இந்த ஆங்ஸைட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட காரணம் மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை திரும்பி திரும்பி தொடர்பாக நம்ம வந்து அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வேலையை பற்றி ரொம்ப திங்க் பண்ணுறது, குடும்பத்தை பற்றி யோசிக்கிறது, நம்மளுடைய உடல் நலம் பற்றி யோசிக்கிறது, எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறது, இதெல்லாமே சம்டைம்ஸ் தேவையே இல்லாமல் நம்ம இதெல்லாம் பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். மோஸ்ட்லி அன்வான்டாக இருக்கும். அதுக்கப்புறம் திங்க் பண்ணிட்டு நம்ம யோசிப்போம், எதுக்கு நம்ம தேவையில்லாமல் இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கோம் இந்த இடத்துல உட்காந்து, அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அது ஒரு ஆங்ஸைட்டி வந்து ஒரு நார்மலாக வந்து நார்மல் ஆங்ஸைட்டிக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். முக்கியமாக அதேமாரி வந்து ஆங்ஸைட்டி வந்து வரும்போது ஒரு ஆளோடைய நார்மல் தூக்கம் வந்து பாதிக்க ஆரம்பிக்கும், உணவு முறைகள் யூஸ்வலாக பாதிக்கும், அவங்களோட டைமிங் சேஞ்ச் ஆகும், இல்லை பசி எடுக்காமல் இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் அதிகமாக பசி எடுக்கும், அவங்களோட வேலை திறன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பழைய அளவு ஒரு எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ண முடியாது, அவங்களோட எஃபிஷியன்சி சம்டைம்ஸ் குறையலாம், இல்லை அவங்களோட கான்சன்ட்ரேஷன் குறையும். அது இல்லாமல் நார்மலாக அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே வந்து அவங்களுடைய ஒரு கான்வர்சேஷன்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய ஒரு நார்மலான ஒரு இதில் இருக்க மாட்டாங்க. ஆப்வியஸாக மேபி கொஞ்சம் கம்மியாயிடும் அவங்களுடைய கான்வர்சேஷன்ஸ் மற்றவங்களோட. இதெல்லாமே வந்து ஒரு ஆரம்ப அறிகுறிகள் மாதிரி சொல்லலாம். ஓகே டாக்டர், ஆன்சைட்டிக்கு எப்பொழுது மருத்துவ கவனிப்பு தேவைப்படும் டாக்டர்? இப்போ நீங்கள் நிறையா சொன்னீங்க ஆன்சைட்டி பற்றி, ஆன்சைட்டிக்கும் நம்மளுக்கு ஏற்படுற கவலைகள் பற்றி. ஆன்சைட்டிக்கு மருத்துவ கண்காணிப்பு எப்போ தேவைப்படும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நார்மலாக ஆங்ஸைட்டின்னு வந்த உடனே இப்போ எக்ஸாம்பிள் டே 1 நமக்கு ஆங்ஸைட்டி வருதுன்னா உடனே நமக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு போயிட்டு நம்ம டாக்டரை பார்க்கணுன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது. அதேமாரி சொன்ன மாதிரி நார்மல் ஆங்ஸைட்டிக்கும் உண்மையாலே ஆங்ஸைட்டி டிஸார்டர் நமக்கு இருக்குன்றதுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி சைமல்டேனியஸாக நமக்கு ப்ராப்ளம் இருக்குது, நம்ம வந்து உண்மையாலே ஒரு ஹெல்ப்புக்கு போகணும் அப்படின்னா யூஸ்வலாக சம் திங்ஸ் இருக்குது. எப்படி நம்ம ஆங்ஸைட்டி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மினிமம் நமக்கு இந்த ஒரு சிம்டம்ஸ் எல்லாமே ஒரு 2 வாரத்துக்கு தொடர்ந்தே இருக்கும். ஒரு நாள் கூட மிஸ் ஆகும், மோஸ்ட்லி டெய்லி வரலாம், இல்லை சம்டைம்ஸ் 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி வரலாம். அப்புறம் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகிடும், ஃபுல்லாக வந்து டெஃபினட்டாக ஸ்லீப் பண்ண முடியாது. அதேமாரி
முழுசாக நீங்கள் தூங்கினா கூட இன் பிட்வீனில் மினிமம் 2 or 3 டைம்ஸ் வந்து வேக் பண்ணுவீங்க. திரும்பி உங்களுடைய ஸ்லீப் நீங்கள் இனிஷியேட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஒர்க்கில் வந்து உங்களுடைய எஃபிஷியன்சிஸ் குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டடீஸில் இருக்கிற ஆள் அந்த ஸ்டடீஸோடைய எஃபிஷியன்சி உங்களுக்கு குறையும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நார்மலாக ஆங்ஸைட்டி வரும்போது என்ன ஆகுனா நம்மளுடைய ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விட கஷ்டமாக இருக்கும். கை மைல்டாக ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி டைமில் வேர்க்கும் நமக்கு. சம்டைம்ஸ் வயிறு ஒரு மாதிரி பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ கை கால் மறுத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் சம் மோர் சிம்டம்ஸ் உங்களுக்கு இந்த ஆங்ஸைட்டி டிஸார்டருக்கு நம்ம போகணும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா உடனே டாக்டர் கிட்ட போகிறது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கிறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஆங்ஸைட்டியில் வகைகள்னு ஏதாவது இருக்கா டாக்டர்? ஆங்ஸைட்டின்றது ஒரு பெரிய ப்ராட் கேட்டகிரி. ஸோ நம்ம நார்மலாக எல்லாருமே ஒரு நார்மலாக நம்ம பார்க்குறது ஆங்ஸைட்டி, அது கீழே நிறைய சப் ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் மட்டும் நான் சொல்கிறேன். ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம். ஜென்ரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிஸார்டர் என்னன்னா எல்லா விஷயத்தை பற்றியும் அதிகமாக நம்ம கவலைப்படுறது. அப்புறம் பேனிக் டிஸார்டர்னு சொல்லுவோம். பேனிக் டிஸார்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் லைஃப்பில் இருந்துகிட்டே இருப்போம். திடீர்னு என்ன ஆகுனா நமக்கு அந்த நெஞ்சு படபடன் வந்து மூச்சோட கஷ்டமாகி வேர்க்கிற மாதிரி வயிறு ஒரு மாதிரி பண்ணுற மாதிரி. ஸோ அந்த டைமில் நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன யோசிப்போம், டக்குன்னு ஒரு நமக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோ, நமக்கு ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு திங்கிங் போகும். ஒரு 20 மினிட்ஸ் ½ hour கழிச்சு செட்டில் ஆகிடும். இதை வந்து நம்ம பேனிக் டிஸார்டர்னு சொல்லுவோம். சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா யூஸ்வலாக வந்து மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைச்சிருவாங்களோ, ஸோ மற்றவங்க நம்மளை ஏதாவது ஒரு மதிப்பீடு பண்ணுவாங்களோ இந்த விஷயத்தை வச்சு, இந்த மாதிரி ஒரு சமூக சூழ்நிலையை பற்றி நம்ம யோசிக்கிறது. ஸோ இது வந்து சோஷியல் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். அப்புறம் ஸ்பெசிஃபிக் ஃபோபியாஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக் ஃபோபியாஸ் நீங்கள் போனீங்கன்னா சில பேருக்கு லிஃப்ட்டுக்குள்ளே போக பயமாக இருக்கும், க்ளோஸ்டு ஸ்பேஸ்க்குள்ளே போக பயமாக இருக்கும், உயரத்துக்கு போக பயமாக இருக்கும், சில பேருக்கு இந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பயமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோபியா. சில விஷயங்களுக்கு மட்டும் இருக்கும் ஆங்ஸைட்டி, ஹெல்த் ஆங்ஸைட்டி. இது இன்னைக்கு ஆஃப்டர் கோவிட் எக்ஸாம்பிள் சொன்னால் இது ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு இருக்க சொசைட்டியில் சின்ன உடல் பிரச்சனை கூட ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துட்டு ரொம்ப பயப்படுறது, ரிப்பீட்டடாக மல்டிபிள் டாக்டர்ஸ் கிட்ட போகிறது, ஏதோ பிரச்சனை இருக்கு ஒரு டாக்டர் கிட்ட போனால் கூட அதை நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ண மாட்டோம், இன்னும் மல்டிபிள் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்ம போகிறது. ஸோ இது வந்து ஹெல்த் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் சம் ஆங்ஸைட்டியில் கீழே வரக்கூடிய சப்ஹெட்டிங். இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட்டாக சொல்லும் போது குறிப்பாக அந்த ஸ்பெசிபிக் ஃபோபியா பற்றி சொல்லுங்கள். ஸ்பெசிபிக் ஃபோபியா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது மருத்துவ கண்காணிப்பு தேவைப்படுமா? ஸ்பெசிஃபிக் ஃபோபியா இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நம்ம எக்ஸ்போஷர் தான் சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்ம தெரப்பி அந்த மாதிரி மூலியமா நம்ம வந்து இது பண்ணலாம். ரேதர் தென் ரொம்ப ஒரு லெவலுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு லாங் டேர்முக்கு இருக்குது, அது நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை பாதிக்குது அப்படின்னா அப்போ இமீடியட்டாக நம்ம போய் இன்டர்வென்ஷன் பண்ணி மெடிகேஷன்ஸ் அதை போகணும். இல்லை அப்படின்னா we can go with non-pharmacological management. எக்ஸாம்பிள் ஏதாவது தெரப்பி அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ ஆங்ஸைட்டி ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். ஆங்ஸைட்டி நார்மலாக நமக்கு வரதுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் நம்மளால சொல்ல முடியாது. நிறையா காரணங்கள் இருக்குது ஆங்ஸைட்டிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வில் ஸ்டார்ட் வித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபியல் காரணங்கள்னு சொல்லுவோம், இன்னொன்று ஜெனட்டிக்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக சின்ன வயசில் குழந்தை பருவத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தங்கள் வர்றது. ஸோ இன்னைக்கு இருக்க இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் குடும்ப பிரச்சனைகள், மல்டிபிள் ஃபேமிலி இஷ்யூஸை வந்து நம்ம மைண்டுக்குள்ளே போட்டுக்கிறது, அதேமாரி மற்ற விஷயத்தையும் தேவையில்லாமல் நம்ம இதுக்குள்ளே வந்து இன்வால்வ் பண்ணிக்கிறது. ஸோ இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் மோர் தென் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், பொருளாதார சிக்கல்கள் நம்ம சொல்லுவோம் யூஸ்வலாக, அது கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்கும். அப்புறம் இன்னைக்கு ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் ஸ்ட்ரெஸ், டார்கெட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அது. அதுக்கப்புறம் நார்மலாக வந்து ஒரு ரிலேட்டிவ் கூட பிரச்சனை இல்லை ஒரு இன்டர்பர்சனல் இஷ்யூஸ், இதெல்லாமே கொண்டு வரது ஆங்ஸைட்டி வர்றதுக்கு ரீசன்ஸ் இருக்கு. அப்புறம் அது இல்லாமல் மெயின் அந்த ஹெல்த், நமக்கு ஏதாவது ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது மூலமா ஆங்ஸைட்டி கிரியேட் ஆகிறது. இது எல்லாத்துக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக நம்மளுடைய பிரெயினில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு, செரட்டோனின், டோபமைன், இந்த மாதிரி. ஸோ இந்த ரசாயனங்கள்லாம் வந்து எதா மாறுபட்டால் நமக்கு ஆங்ஸைட்டி வரும். ஸோ இதெல்லாம் சில காரணங்கள் ஆங்ஸைட்டி நமக்கு வர்றதுக்கு. டாக்டர், இப்போ நீங்கள் ஆங்ஸைட்டி பற்றி காரணங்கள் கேட்டோடனே ஃபர்ஸ்ட் விஷயமே இந்த ஜெனட்டிக்ஸ் தான் சொல்லியிருந்தீங்க. ஜெனட்டிக்ஸ் மூலமாவே ஆங்ஸைட்டி வந்து கண்டிப்பாக கடத்தப்படுமா? அதாவது என்னன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. யூஸ்வலாக குடும்பத்தில் வந்து ஆங்ஸைட்டி இல்லை டிப்ரெஷன் யாருக்கா இருந்தால் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆனால் கண்டிப்பாக வருதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஏன் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா சம்டைம்ஸ் அதுவும் என்ன ரீசனாக உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுற்றுச்சூழல் தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனநலத்தை நம்ம நல்லா பார்த்துக்கிறது, நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது, நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுடைய சோஷியல் சுச்சுவேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் நல்லா இருக்கு, ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே டாக்டர், இப்போ வாழ்க்கை முறைகள் ஆங்ஸைட்டிக்கு எந்தெந்த விதங்களில் பாதிக்கப்படுது எதுனா அப்படின்றத கொஞ்சம். ஸோ இன்னைக்கு இருக்க ஒரு வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலில் வி ஆல் ஆர் ரன்னிங் டுவர்ட்ஸ் எனி டார்கெட் ஆர் ஏதாவது ஒன்று நோக்கி நம்ம போயிட்டே தான் இருக்கோம். ஸோ
இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லீப், தூக்கம் சுத்தமாக வந்து ஒழுங்கான கரெக்டான டைமிங் நம்ம ஃபாலோ பண்ணுறதுல நம்மளோட ஸ்லீப் வேக் சைக்கிள் கரெக்டாக இருக்கிறது கிடையாது, அது ஒரு ரீசன். செகண்ட் எக்ஸசைஸ், உடல் பயிற்சி. ஸோ அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏதோ ஒன்று இது பண்ணி போகிறோம், டைம் கிடச்சா கூட ஏதாவது ஒன்று வேறு ஏதாவது ஒரு விஷயம் இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாகட்டும் வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறோம், பட் அதுக்கான டைமை நம்ம ஒதுக்கிறது கிடையாது. அப்புறம் அதிக கஃபைன், ஸோ காஃபீஸ் அதிகமாக குடிக்கிறது. அப்புறம் ஸ்மோக்கிங், ஆப்வியஸாக ஆல்கஹால். ஸோ இதெல்லாமே அதர் ரீசன். இதோட அதிகமாக இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்க்ரீன் டைம் நம்ம சொல்கிறோம். ஸோ யூஸ்வலாக வந்து அதிகமாக நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறது, அதர் சோஷியல் மீடியாஸ், இல்லை மூவிஸே ஆகட்டும், ஸோ அதிகமாக பார்க்கறது. ஸோ இது எல்லாமே வந்து ஆங்ஸைட்டியை வந்து அறிகுறிகள் யூஸ்வலாக வந்து அதிகப்படுத்தும். அப்போ வந்து சமூக ஊடகங்களுடைய பயன்பாடுமே வந்து ஆன்சைட்டியை வந்து அதிகரிக்கும். உண்மைதான். ஓகே டாக்டர், இப்போ வேலை பளு மற்றும் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவங்களுக்கு ஆன்சைட்டிஸ் கண்டிப்பாக இருக்குமா? அது வந்து இன்னும் எப்படி அவங்களை வந்து தூண்டும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒர்க் ப்ரெஷர், ஃபினான்ஷியல் இஷ்யூவா நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு ஆன்சைட்டிஸ் இருக்குமா, அதிகமாக வருமா அப்படின்னு? ஸோ யூஸ்வலாக டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சோஷியல் மீடியாலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தங்களை பார்த்து நம்ம வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ மற்றவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதாகட்டும், மற்றவங்களுடைய வெற்றிகள் ஆகட்டும், அது எல்லாமே தேர் ஷேரிங் இன் சோஷியல் மீடியா. நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்வியஸாக அதை பார்க்குறோம், அதை பார்த்து நம்மளால அதை பண்ண முடியலையே. ஸோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆங்ஸைட்டி. இதுக்கே இன்னொரு டேர்ம் நம்ம சொல்லணும்னா ஃபோமோன்னு சொல்லுவோம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ சம்டைம்ஸ் நம்ம அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோ நம்ம வாழ்க்கையில், நமக்கு ஏஜ் ஆயிடுச்சோ, இந்த மாதிரி இது ஆங்ஸைட்டி. அதே சைமல்டேனியஸாக இந்த பொருளாதாரம்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக கிடையாது, எப்போ வேணால் வேலை போகலாம். ஸோ பாதுகாப்பு இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குது இன்னைக்கு ஒர்க் ஸ்பேஸில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்புறம் அது கூட வந்து கடன் சுமை, நிறைய இஎம்ஐஸ், அந்த மாதிரி விஷயங்களும் நமக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ணுது. அப்புறம் குடும்ப பொறுப்புகள் ஒரு பக்கம் இருக்குது. நார்மலாக ஃபேமிலிக்காக நம்ம வந்து ஓடுறதாகட்டும், கமிட்மெண்ட்ஸ் அடுத்து பண்ண வேண்டியது. இது கூட இன்னைக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பணவீக்கம்னு சொல்லுவோம், இன்ஃப்ளேஷன் சொல்லிட்டு, அதெல்லாம் ஒரு பக்கம் ஆங்ஸைட்டியை கொடுக்குது. நம்மளுடைய சேலரி ஒரு லெவல்ல இருந்தா கூட பட் இன்னைக்கு இருக்க இது விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அஃபோர்டபிலிட்டி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஒரு பொருள் வாங்குறது வந்து நாளைக்கு அந்த ரேட்டுக்கு நம்மளால வாங்க முடியல. ஸோ தட் அதுவும் ஒரு ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ணுது. இதுவுமே வந்து ஆன்சைட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஆன்சைட்டி பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு டாக்டர் வி கோகுல், நியூரோ சைக்காட்ரிஸ்ட். நேர்களே, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 22711760 மற்றும் 22752330. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற எண்ணை டயல் பண்ண மறந்துடாதீங்க. டாக்டர், இப்ப நம்ம லாஸ்டா பேசியிருந்தோம், ஆன்சைட்டியை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப ஆன்சைட்டியோடைய ஆரம்ப நிலை அறிகுறிகள்னு ஏதாவது இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, ஸோ இனிஷியலாக நமக்கு ஆங்ஸைட்டி ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமாக நம்ம வந்து கவலைப்படுவோம். ஸோ அதில் வந்து தான் ஆரம்பிக்கும் இனிஷியலாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் எரிச்சல் வரும். எரிச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னா இரிட்டபிலிட்டின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவம் வரும். நார்மலாக அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம கோவப்பட மாட்டோம், ஆனால் அந்த மாரி கோவம் இப்போ நார்மலாக ஒருத்தவங்க நம்மகிட்ட பேசுவாங்க, ஒரு நார்மலாக ஒரு சிரிச்சு பேசுறது இல்லை கலாய்க்கிற மாதிரி பேசினா கூட நமக்கு டக்குன்னு ஒரு கோவம் வர ஆரம்பிக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவம் வரும். நார்மலாக நம்ம அமைதியாக இருக்க முடியாது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு இடத்துல நம்ம உட்காந்தா கூட ஏதாவது ஒரு ஆங்ஷியஸாக ஏஞ்சி நடக்க தோணும், ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ அந்த ஒரு நார்மலாக உட்கார முடியாது நம்மளால. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் செலுத்துறது குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய நார்மலாக ஒரு கவனத்தோட நம்ம பண்ணக்கூடிய விஷயத்த கூட பண்ண மாட்டோம். சிம்பிளான விஷயத்த கூட கவன குறைபாடுகள் வர ஆரம்பிக்கும். அது கூட தூக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்டிங் அறிகுறிகள். ஓகே சார், இப்போ அறிகுறிகள் வந்து நம்ம உடம்புல ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் உடல்ல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆங்ஸைட்டி ஆரம்பிச்ச உடனே நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இந்த சைக்காட்ரி ஆகட்டும், இந்த நியூரோ சைக்காட்ரியை வந்து திங்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இனிஷியலாக எடுத்தோடனே தே வில் திங்க் இட் அஸ் ஏதோ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம். நமக்கு ஏதோ அந்த இதய துடிப்புலாம் அதிகமானோன்னு என்ன நினச்சிருவாங்கன்னா நமக்கு ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேராக வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட அந்த மாதிரி போக ஆரம்பிப்பாங்க. அதேமாதிரி டைமில் என்ன ஆகும்னா அந்த ஒரு இதய துடிப்பு அதிகமாகி ஒரு வேர்வு அதிகமாக வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் கை நடுக்கம் இருக்கும். அந்த டைமில் ஒரு மாதிரி வயிறுலாம் ஒரு மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மூச்சோட கஷ்டமாக இருக்க மாதிரி ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி ஃபீல் ஆகும். வயிற்று பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இதெல்லாமே ஒரு இனிஷியல் டைப் ஆஃப் அந்த சிம்டம்ஸ் வந்து ஆங்ஸைட்டி ஆரம்பிச்ச பிறகு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு வர ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர், இப்போ வந்து தூக்கமின்மைக்கும் ஆன்சைட்டிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ நம்மளுடைய ஸ்லீப், நம்ம நார்மலாக தூங்கும் போது நம்மளோட எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக தூங்குறது ஒரு இதுவும், அதே ஒரு சின்ன ஆங்ஸைட்டி ஏதோ ஒரு பற்றி யோசிச்சுட்டு நம்ம தூங்கும் போது நம்மளுடைய ஸ்லீப் வந்து நார்மலாக இருக்காது. ஸோ ஏதோ ஒரு டிஸ்டர்ப்டாகவே தான்
இருக்கும். ஸோ அந்த சைமல்டேனியஸாக அந்த டிஸ்டர்ப்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னா படுக்கும்போதும் சம்டைம்ஸ் வில் ஃபீல் தட் நம்மளோட அந்த ஹார்ட் பீட் அடிக்கிறது வந்து நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும். நம்மளோட ஹார்ட் பீட் அப்படியே நம்ம நார்மலாகவே அதை வந்து கவனிக்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து இருக்கும். இது என்ன பண்ணோம்னா இந்த ஆங்ஸைட்டியை வந்து ஆங்ஸைட்டினால தூக்கமின்மையும் வரும், தூக்கமின்மைனால ஆங்ஸைட்டியும் வரும். ஸோ ரெண்டுமே வைஸ் வர்ஸா, இப்படி இதுவானால அதுவும் வரும், அதனால இதுவும் வரும். ஸோ இந்த ரெண்டு விஷயமே வந்து ஆங்ஸைட்டியோட உங்களுக்கு லிங்க் ஆகிருக்கும். ஓகே டாக்டர், இப்போ எனக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து தூக்கமின்மைனால ஆன்சைட்டி வரும்னு சொல்லியிருந்தேன், ரிவர்ஸாக சொல்லியிருந்தீங்க. இப்போ யூஸ்வலாகவே சில பேர்லாம் சோஷியல் மீடியா பார்க்கறதுனால நைட் டெய்லியே பார்த்தீங்கன்னா அன்டைமில் தூங்குறோம். அது மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்கும் ஆன்சைட்டிஸ் வரும்? டெஃபினட்டாக வரும். இனிஷியல் டைமில் அந்த மாதிரி நமக்கு தெரியாது. பட் டே டு டே கொஞ்சம் நாட்கள் அப்படியே ஆக இப்போ நார்மலாக இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 20s to 30s இருக்கவங்க அந்த மாதிரி ஒரு ஹையர் லெவலில் இருக்காங்க இன்னைக்கு. பட் ஓவரால் சொசைட்டியில் அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் வருது. இனிஷியல் டைமில் நல்லா இருக்க மாதிரி இருந்தால் கூட அப்கமிங் டேஸில் உங்களுக்கு டெஃபினட்டாக ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர், நேர் ஒருத்தர். ஹலோ வணக்கம், நீங்கள் நேரில் இணைந்திருக்கிறீங்க. ஹலோ, யா சொல்லுங்க. சார் சொல்லுங்க. யா குட் ஆஃப்டர்நூன். எனக்கு ரொம்ப ஆங்ஸைட்டி டிசார்டர் பத்தி பேசணும். ஓகே. நான் முன்னாடி ஒர்க்கிங் உமனா இருந்தேன். ஓகே. பட் இப்ப வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒர்க்கிங் எதுவும் பண்றது இல்ல, வீட்டுல தான் இருக்கேன். அதனால யோசிச்சே எனக்கு ஆங்ஸைட்டி அதிகமா இருக்கு, நம்ம ஏன் வீட்லயே இருக்கோம் அப்படின்னு. நீங்க எவ்வளவு நாளா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கம்மா? 1 year-ஆ. இப்போ எவ்வளவு நாளா ஒர்க் பண்றது இல்ல? மேரேஜ் ஆனதுனால ஒர்க் பண்றது இல்ல. மேரேஜ் பேபி கமிட். அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு நாளாமா ஒர்க் பண்றது இல்ல? எக்ஸாக்ட்டா 6 months. ஓகேமா. சோ உங்களுக்கு ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கு? ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு, எல்லாரும் மேலயும் கோவம் வருது, அழுகையா வருது. ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு. ஓகே சரி. இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இதுக்கு வந்து பார்க்கணும். இல்லை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகி 6 months ஆகுதுன்னு சொல்கிறீங்க. மேபி இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இனிஷியலாக நம்மளோட இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால சரியும் ஆகலாம். நீங்கள் திரும்பி ஏதோ ஓக்கோ அந்த மாதிரி போகும்போது இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு சரியாக வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை என்னால் போக முடியாது, நான் இந்த மாதிரி ஒரு சைக்கட்ரிஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கான மேபி ஷார்ட் டேர்மாக நான் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டோ நீங்கள் போனீங்கன்னா பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் இதை நீங்கள் டிலே பண்ண என்ன ஆகும்னா லாங் டேர்ம் ஆங்ஸைட்டி டிசார்டருக்கு போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா நம்ம லாங் டேர்ம் இன் ஃபியூச்சரில் மெடிகேஷன்ஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும். நிகழ்ச்சியில் ஆன்சைட்டி பற்றி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளுக்கு ஆன்சைட்டி பற்றி நிறைய விஷயங்களை டாக்டர் வி கோகுல் நியூரோ சைக்காட்ரிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நேர்களே உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தது, நீங்கள் டாக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 227176 மற்றும் 227523 வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு என்ன சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. டாக்டர், இப்போ நம்ம லாஸ்டா பேசிட்டு இருந்தோம், தூக்கமின்மை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ அடுத்தது இந்த ஆங்ஸைட்டி காரணமா நம்மளுக்கு வந்து சோர்வு வந்து ஏற்படுமா உடம்புல? டெஃபினட்டா ஆங்ஸைட்டினால சோர்வு வரும். எதனால வரும் அப்படின்னா ஆங்ஸைட்டின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளையில இருக்க அந்த ரசாயனங்களையும் பாதிப்பு இருக்கும், சைமல்டேனியஸா நம்மளுடைய உடல்லையும் பிசிக்கலாவும் நமக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இது ரெண்டுமே இருக்கிறதுனால இது வந்து நம்மளுடைய நார்மலான சோர்வு வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நார்மலான சோர்வு இல்லாம அதிகமான சோர்வு கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து மாணவர்களுக்கு ஆன்சைட்டி அதிகரிக்க காரணங்கள் என்ன? ஏன்னா இப்போ நம்ம வந்து மாணவர்கள் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். அவங்களுக்கு ஆன்சைட்டி அதிகமா இருக்க காரணம் என்ன அப்படின்றது சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு இருக்க ஒரு இதில் மெயினாக வந்து கல்வி போட்டி தான் ஒரு ஸ்டார்டிங் இதுவே வரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த எக்ஸாம்ஸ், ஸோ அது ஒரு பக்கம் வந்து ஆங்ஸைட்டி கொடுக்க ஆரம்பிக்குது. இன்னொன்று ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃபாதர் மதர் அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது இன்னைக்கு இருக்க இதில். அது கூட கம்பேரிசன், மற்றவங்களோட வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறது பசங்களை. ஸோ அது ஒரு ஆங்ஸைட்டி வந்து பசங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. அது கூட சைமல்டேனியஸாக உங்களோட சோஷியல் மீடியாவில் இந்த லெவலில் இந்த வயசில் இருக்க பசங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, ஏன் பண்ணலை? ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸும் வந்து ஆங்ஸைட்டிஸை வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. இன் ஃபியூச்சரில் வந்து வேலை விஷயம், ஸோ அதுவும் ஒரு ஆங்ஸைட்டி கொடுக்குது. இப்போ வந்து மதிப்பெண் அப்படின்றது கூட ஆங்ஸைட்டியை நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? டெஃபினட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க அந்த மார்க்கிங் வச்சு தான் வந்து கிரேட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸோடைய லெவலில். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து இந்த 12th மார்க் 12th 10th மார்க் எல்லாமே தே வில் ப்ரொஜெக்ட். இப்போ அதெல்லாம் கூட வந்து தே ஆர் நாட் டூயிங் தட். ஸோ ஏன்னா அந்த எக்ஸாம்ஸ் மார்க் மட்டும் வந்து அதை வந்து திணிக்காது, இல்லை ஒருத்தவங்களுடைய எஃபிஷியன்சியை நம்ம அதை வச்சு மட்டும் சொல்ல முடியாது. ஸோ அதனால அது வந்து ஆங்ஸைட்டி டெஃபினட்டாக கொடுக்குது தான் பசங்களுக்கு. ஓகே டாக்டர், இப்போ பெற்றோர்கள் குழந்தைகளுடைய ஆங்ஸைட்டியை எவ்வாறெல்லாம் கவனிக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க பசங்களோட வந்து ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேட் ரிலேஷன்ஷிப் டெஃபினட்டாக வந்து பேரண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இன்றைக்கி இருக்க ரீசனில் தே ஆல் ஆர் ரன்னிங் டுவர்ட்ஸ் அவங்களோட ஜாப் ஆகட்டும், கெரியர் ஆகட்டும், மணி, இது எல்லாத்தையும் நோக்கி தே ஆல் ஆர் ரன்னிங் ஃபேமிலி மெம்பர்ஸ், பேரண்ட்ஸ். ஸோ இதில் வந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிடுச்சு பசங்களோட. இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து சோஷியல் மீடியா டிபெண்ட் ஆகிறாங்க. சோஷியல் மீடியாஸ்குள்ளே ரொம்ப இது பண்ணுறதாகட்டும், ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் ஆகுது, இதெல்லாமே ஆகுது. இதெல்லாமே விட்டுட்டு நம்ம நார்மலாக அவங்க கூட டைம் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 3 to 4 hours நம்ம நல்லா உட்காந்து பேசுறதாகட்டும், இது வந்து அவங்க கிட்ட இருக்க ஆங்ஸைட்டியை நம்ம ஏர்லியாகவே பிக் பண்ண தெரியும். ஸோ அப்போ ஏர்லியாகவே நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது என்ன ப்ராப்ளம் நம்மளே வந்து சரி பண்ண முடியும், ரேதர் தான் நம்ம ஒரு ஹெல்ப். ஓகே டாக்டர், இப்போ மாணவர்கள் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ மாணவர்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களுக்கு ஆன்சைட்டிஸ் வர என்னென்ன காரணங்கள்? ஸோ இன்னைக்கு மெயினாக ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஒர்க் ப்ரெஷர் ஒரு பக்கம் வருது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். ஸோ ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் வந்து நிறையா வந்து ஆங்ஸைட்டிஸ் வர ஆரம்பிக்குது. இன்னொன்று ஒர்க் வந்து ஒரு ஸ்டேபிள் இன்கம் கிடையாது. ஸோ இதெல்லாமே மெயின் ரீசன் ஆங்ஸைட்டி வரதுக்கு. இது கூட அனதர் திங் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இதெல்லாமே அதர் ஃபேக்ட். இது கூட வந்து ஜெனட்டிக் இருந்தால் ஆட் ஆன் ஆகிக்கும். ஓகே டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஆன்சைட்டி பற்றி பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட டாக்டர் வி கோகுல், நியூரோ சைக்காட்ரிஸ்ட், இளைஞர்கள் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இப்போ இளைஞர்களுக்கு ஆன்சைட்டி வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ இளைஞர்களுக்கு ஆன்சைட்டி வந்துடுச்சு அப்படின்னா அவங்க எப்படி சமாளிக்கணும் அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லிடுங்களா? ஸோ ஃபஸ்ட் திங் உங்களுக்கு ஆங்ஸைட்டி ஏதோ சிம்டம்ஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை மானிட்டர் பண்ணுங்கள். அந்த சிம்டம்ஸ் வந்து எது ரீசனாக வருது, எதாவது ஸ்பெசிஃபிக் ரீசனுக்கு செகண்டரி உங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி இருக்கான்னு பாருங்கள். சம்டைம்ஸ் சில பேருக்கு அந்த நமக்கு வந்து எந்த ரீசன்னால ஒரு ஆங்ஸைட்டி வந்துச்சோ அந்த ரீசன் சம்டைம்ஸ் சரியாகும் போது ஆங்ஸைட்டி செட்டில் ஆகலாம். ஸோ அந்த மாரி காரணங்களோடு உங்களுக்கு ஆங்ஸைட்டி வந்தால் நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓகே இந்த பிரச்சனையால தான் எனக்கு ஆங்ஸைட்டி வருது, நம்ம இதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத யூஸ் பண்ணி நீங்களே அதுலேருந்து வெளில வரலாம். அண்ட் அனதர் திங், இதெல்லாம் எதுவுமே ரீசனே இல்லாமல் உங்களுக்கு ஆங்ஸைட்டி வருது அப்படின்னா ஃபஸ்ட் இனிஷியலாக எடுத்தோடனே நமக்கு ஏதோ ப்ராப்ளம். இன்னைக்கு ரீசன்ட் டைம்ஸாக நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்கறது பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் நிறையா வர்றது பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி வந்து அவங்க உடனே வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போகிறதாகட்டும், ஒரு டாக்டர் கிட்ட போட்டு பயந்துடுறாங்க. இனிஷியலாக ஆப்வியஸாக யாராக இருந்தாலும் இருக்கக்கூடியது தான். ஒரு ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ் அதிகமாக வரும்போது என்ன நினைப்போம், ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ வேகமாக போகிறது, இசிஜி எடுக்கிறது, மல்டிபிள் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்ம பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக உங்களுடைய நியர்பை சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்க்கறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஆன்சைட்டி பற்றி டாக்டர் வி கோகுல், நியூரோ சைக்காட்ரிஸ்ட், நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. தன்னுடைய சந்தேகங்களை கேட்க வந்திருக்க காலர் யார்? ஹலோ வணக்கம். வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் பட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். டாக்டர், எனக்கு 2 கேள்விகள். இந்த ஆங்ஸைட்டி அப்படிங்கறதுலயே வெவ்வேறு ஸ்டேஜஸ் அப்படிங்கறது இருக்கா? அப்படி இருந்ததுன்னா எப்படி ஸ்டேஜஸ் கண்டுபிடிக்கிறது? அது ஒண்ணும். ரெண்டாவது வந்து இந்த மனநிலை சரியில்லாதவங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி அப்படிங்கறது வருங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? சோ ஸ்டெடியா மைண்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டிய கண்ட்ரோல் பண்ணுவதற்கான அந்த ஒரு விஷயம் இருக்கும். பட் டிப்ரெஷன் ஆர் மனோநிலை தொடர்பான பிரச்சனைகள் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா அந்த ஆங்ஸைட்டிய கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அது உண்மைதானா? அப்படி இருந்ததுன்னா எப்படி அவங்கள தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு டிப்ரெஷன் அப்படிங்கறதுல இருக்கிறதுனால இந்த ஆங்ஸைட்டி வந்திருக்கு அப்படிங்கறத? இதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்ஸைட்டி வந்து ஸ்டேஜஸ் கேட்குறீங்க. ஸோ ஸ்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். இனிஷியலாக ஒரு கவலை, தூக்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கும். நார்மலாக சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து நம்ம கோவப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு இனிஷியல் ஃபேஸாக உங்களுக்கு இருக்கும். இந்த ஃபேஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் உங்களுக்கு வந்து இந்த நெஞ்சு படபடன்னு இருக்கிறது, மூச்சோட கஷ்டமாக இருக்கிறது, இதுக்கு சைமல்டேனியஸாக இது இருக்கும் போதே வந்து ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி இருக்கிறது, கை நடுக்கும், கால் நடுக்கும், கை கால் மறுத்து போகிறது, வயிறு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கறது, சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்க மாதிரி. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த ஸ்டேஜுக்கு மாறும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். இந்த சிம்டம்ஸ் வந்து அடிக்கடி வர ஆரம்பிக்கும். இனிஷியலாக வாரத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியோ வந்தது வாரம் வர ஆரம்பிக்கும். 2 நாளைக்கு ஒரு வாட்டி, 3 நாளைக்கு ஒரு வாட்டி வந்தது டெய்லி வர ஆரம்பிக்கும். அப்புறம் டெய்லி வர்றது ஒரு நாளைக்கு 3 வாட்டி 4 வாட்டி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டேஜஸ் உங்களுக்கு இருக்கும். அண்ட் அனதர் கொஸ்டின், வேற ஏதாவது ஒரு மனநல பிரச்சனை இருக்கும்போது நமக்கு இந்த ஆங்ஸைட்டி வந்து வருமானு சொல்லி கேட்டீங்க. இல்லை அதிகமாகுமானா? ஆப்வியஸாக இந்த ஆங்ஸைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் இருந்தாலும் ஆங்ஸைட்டி சேர்ந்து இருக்கும். அது கூட வந்து அந்த ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்கும். அப்போ நம்ம வந்து அந்த ஆங்ஸைட்டி மட்டும் எடுக்க முடியாது. சம்டைம்ஸ் அதோடைய அண்டர்லைங் காஸ் டிப்ரெஷன் இருக்குன்னா அதை ட்ரீட் பண்ண ஆங்ஸைட்டி சம்டைம்ஸ் செட்டில் ஆகிடும். இப்போ அதர் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்காட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிசோஃப்ரீனியா இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அப்புறம் இந்த பிபிஐடின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் மேனியா, மன எழுச்சி,
ஸோ இந்த மாதிரி நோய்களும் உங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டி வரும். அப்புறம் ஓசிடி சொல்லுவோம், இது எல்லாத்துமே வரும். ஆனால் ஆங்ஸைட்டி எப்படி இருக்குன்னா அது கூட வந்து ஆன் த டாப்ல உங்களுக்கு ஆங்ஸைட்டி இருக்குமே தவிர்த்து அண்டர்லைங் காசை நீங்கள் சரி பண்ணும்போது ஆங்ஸைட்டி செட்டில் ஆகும். ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து இளைஞர்கள் பற்றி பேசிட்டு இருந்தோம். அடுத்தது வந்து நம்ம பெண்களுக்காக, இப்போ பெண்களுக்கு ஆங்ஸைட்டி அதிகமாக ஏற்படுதா இல்லை ஆண்களுக்கு அதிகமாக ஏற்படுதா? ஓகே, ஆக்சுவலாக வந்து ரிசர்ச்சஸ் படி பார்த்தீங்கன்னா இதை நம்ம ப்ரிவலன்ஸ்னு சொல்லுவோம். ப்ரிவலன்ஸ்னால் வந்து மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து கொஞ்சம் வந்து மேல்ஸை கம்பேர் பண்ணும்போது வந்து லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகம் ஆங்ஸைட்டி வரக்கூடியதுக்கான இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த ஹார்மோன் சேஞ்சஸ், நிறையா வந்து பொறுப்புகள், இந்த சமூக பொறுப்புகள் நிறையா இருக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு ஆட் ஆன் ஆங்ஸைட்டியை அவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் கம்பேர் டு மேல்ஸ். ஓகே டாக்டர், இப்போ வந்து பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பகாலம் இல்லை பிரசவத்துக்கு பிறகு இந்த 2 டேர்ம்ஸில் எந்த டேர்ம்ஸில் உங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்? ஆக்சுவலாக 2 டைமுமே ஆங்ஸைட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட தாய்மை, அந்த குழந்தை ஆரோக்கியம், அந்த உடலில் வந்து நிறைய மாற்றங்கள், அந்த ஹார்மோன், இது எல்லாமே ரீசன்ஸ் வந்து ஆங்ஸைட்டி அந்த டைமில் இருக்கும். நான் ஆப்வியஸாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டின்றது இந்த எல்லா சுச்சுவேஷன்ஸுமே வரும். அன்லெஸ் அன்டில் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் தானே. ஸோ அந்த ஓவரால் அந்த ப்ரெக்னென்சி டைமு, அந்த போஸ்ட் ப்ரெக்னென்சி, இது எல்லாமே அந்த போஸ்ட்மார்ட்டம் திங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் தான். அதுக்கப்புறம் அது செட்டில் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இது பண்ணிடலாம். அன்லெஸ் அன்டில் அது ரொம்ப ஆப்வியஸாக உங்களுக்கு அதிகமாக நான் சொன்ன மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு தேவைப்படும். ஓகே டாக்டர், இப்போ வந்து பிரெக்னன்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்ஸைட்டிஸ் வந்துடுச்சு அப்படின்னா இப்போ குடும்ப உறுப்பினர்கள் எந்த மாதிரி ஆதரவை வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்ஸை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது? இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டைமில் அதிகபட்சமாக ஆங்ஸைட்டி உங்களுக்கு எப்போ வரும்னா ஹெல்த் ரிலேட்டட் ஆங்ஸைட்டிஸ் தான் வரும். எதனால் ஹெல்த் ரிலேட்டட் ஆங்ஸைட்டிஸ்னா ஒரு சின்ன உடம்புல நமக்கு வர சேஞ்சஸ்மே வந்து நமக்கு ஒரு ஆங்ஸைட்டி கொடுக்க ஆரம்பிக்கும். ஐயோ எல்லாம் கரெக்டாக போகணுமே, எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது, இதுதான் ஹெல்த் ஆங்ஸைட்டி அந்த டைமில் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஆப்வியஸாக ரெகுலர் செக்அப்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். இல்லை இது ஒன்றும் இல்லை, நார்மல், அன்லெஸ் அன்டில் நார்மல்னா. ஸோ அந்த ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுக்கறதுனால உங்களுடைய ஆங்ஸைட்டி கொஞ்சம் செட்டில் ஆகும். அப்போ நீங்கள் சொன்னது பார்த்தா இந்த குடும்ப பிரச்சனைகள் கூட ஆங்ஸைட்டி வருவதுக்கான டெஃபினட், ஆனால் ஆல்ரெடி சொன்னல அது மெயின் காரணமாக இருக்கு. ஓகே டாக்டர், இப்போ இன்கேஸ் ஒருத்தவங்களுக்கு ஆங்ஸைட்டி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதை நம்ம எப்படிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் டாக்டர், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நார்மல் பர்சன்ஸ் அதை எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம்? இப்போ நார்மல் பர்சன் வந்து யூஸ்வலாக ஒரு டிப்பிக்கல் ஒரு நியூவாக ஒருத்தவங்களை பார்க்கும்போது நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது ஆங்ஸைட்டியை. ஏன்னா அவங்கள ஒரு க்ளோஸாக அவங்க கூட ட்ராவல் பண்ணுறவங்களால ஆங்ஸைட்டியை பிக் பண்ண முடியும். அவங்க நார்மலாக இருந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, அது ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, சின்ன விஷயத்துக்கு எரிச்சலாக பேசுறது, கோவப்படுறது, ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு கூட ஃபர்ஸ்ட் எஃபிஷியண்டாக பண்ணாது கூட பண்ண மாட்டாங்க. இந்த விஷயத்த பண்ணுனா கூட அதை சம்டைம்ஸ் தப்பாக பண்ணுறது, ஒரு ஆங்ஷியஸாகவே ஒரு சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறது, ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது. ஸோ அதில் வந்து நம்ம ஆப்வியஸாக வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். அதை கூடயே ட்ராவல் பண்ணுறவங்க மட்டும்தான் அது தெரியும் டக்குன்னு. ஓகே டாக்டர், ஒரு காலர் ஒருத்தவங்க வராங்க, பேசுவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம், நீங்க நேரல இணைஞ்சிருக்கீங்க. அலமேல் சார், பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். பேசுங்கம்மா, டாக்டர் கிட்ட பேசலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. எனக்கு வந்து சார் வந்து மயக்கம், எனக்கு ஒரு அடிக்கடி வருது சார் எனக்கு மயக்கம். நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்ற இது அறிகுறி பூரா எனக்கு கையெல்லாம் ஒரு பூண்டு உரிக்க முடியல, வெங்காயம் அறிய முடியல, கை காலெல்லாம் மறுத்து போகுது. எனக்கு வந்து ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு வர்ற மாதிரிதான் இருக்குது. வந்து ஞாபக சக்தி அடிக்கடி மறந்து போகுது சார். தலையை தூக்கினா, படுத்திருந்து தலையை தூக்கினாக்கா அப்படியே மேல ஏறுற மாதிரி ஒரு மயக்கம் வருது சார். ஒரு சமயம் அப்படியே கரகரன்னு சுத்துற மாதிரி இருக்குது. அது இந்த சிம்டம்ஸ்லாம் எவ்வளவு நாளாமா இருக்கு உங்களுக்கு? எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வர்ற மாதிரி இருந்தது. இப்ப வந்து 4-5 நாளா அடிக்கடியே வர மாதிரி, ஒரு படிக்கவே இருக்கிற மாதிரியே இருக்குது சார். எனக்கு டாக்டர் போன் பண்ணி கேட்டேன். எனக்கு வந்து ஸ்பைனல் கேர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அதனால அந்த டாக்டருக்கு போன் பண்ணி கேட்டேன் 4 நாளைக்கு முன்ன. அவர் ஒரு மாத்திரை ஒண்ணு எழுதி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. இதுல சாப்பிட்றேன் சார். சாப்பிட்டோம், அது என்ன சொல்றது மைண்ட் ரூட்டா இருக்குது. இப்ப மயக்கம் ஏஞ்சி தன்னார என்னால நடமாட முடியல சார். நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது இருக்குமா எனக்கு? ஏமா நீங்க இப்ப ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் என்னவா இருக்குன்னா, உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ஸ் கொஞ்சம் டேப்லெட்ஸோ இல்லை வந்து வேறு ஏதாவது தெரப்பியோ தேவைப்படலாம். ஸோ உங்களுடைய நியர்பை நீங்கள் சைக்காட்ரிஸ்ட் போய் பார்க்குறது உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஆங்ஸைட்டி இருக்க மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் போய் பார்த்தா உங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமா. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஆங்ஸைட்டி எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம் இல்லைங்களா? இப்போ ஆங்ஸைட்டிக்கு மருந்து அவசியம் தானே? ஸோ யூஸ்வலாக ஆங்ஸைட்டிக்கு வந்து நிறையா டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ்வலாக ஆங்ஸைட்டி இருக்குனாலே ஃபர்ஸ்ட் என்ன யோசிப்போம், டேப்லெட் போடக்கூடாது, சைக்காட்ரி டேப்லெட்ஸ் போட்டாலும் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும்ன்றது
அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லேசாக ஆங்ஸைட்டி கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா கவுன்சிலிங் நம்ம போகலாம். கவுன்சிலிங்லேயே வந்து சேஞ்சஸ் கொண்டு வரலாம். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். வாழ்க்கை முறைகளில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் கொடுக்கறது, இதெல்லாமே மூலியமா நம்மளால வந்து இது பண்ண முடியும். அதை மீறி நமக்கு ஆங்ஸைட்டி வந்து ஒரு லெவலுக்கு மேலே இது எல்லாமே செட்டில் ஆகலை, இல்லை ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களுக்கு இருக்கு, நான் சொன்ன மாதிரி டெய்லி ஆங்ஸைட்டி நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டேப்லெட்ஸ் அந்த மாதிரி போகிறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க டேப்லெட்ஸ் பற்றி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த உளவியல் ஆலோசனை கவுன்சிலிங் எந்த விதத்தில் இதுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, ஸோ யூஸ்வலாக ஆங்ஸைட்டிக்கு வந்து கவுன்சிலிங் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இனிஷியல் ஃபேஸில் வந்து உங்களுக்கு மைல்டர் லெவல் ஆஃப் ஆங்ஸைட்டி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லி சொல்லுவோம், CBT. ஸோ அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எதிர்முறை சிந்தனைகள்னு சொல்லிடுவோம், அதை வந்து மாற்றுவோம். ஸோ அது மூலிமா என்ன பண்ணலாம்னா நமக்கு வந்து இந்த ஆங்ஸைட்டிஸ் கொஞ்சம் செட்டில் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த ஆங்ஸைட்டியை வந்து யூஸ்வலாக அந்த லோவாக இருக்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த கவுன்சிலிங்ஸ் வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒருத்தவங்க வந்து ஆன்சைட்டி இருக்குது, அவங்க சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ பாதியிலே நிறுத்தினாங்கன்னா ஏதாவது விளைவுகள் ஏற்படுமா? ஸோ சப்போஸ் அவங்க வந்து இப்போ நிறைய பேருக்கு ஆங்ஸைட்டி அந்த மாதிரி இருந்து டேப்லெட்ஸ் எடுக்கணும்னாலே ஒரு பயம் இருக்கும். சைக்கட்ரி டேப்லெட்ஸ் எடுக்கக்கூடாது, எடுத்து அது நமக்கு அந்த டேப்லெட்ஸ்க்கு நம்ம அடிமையாயிடுமோ, அந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் வந்து நம்ம திங்க் பண்ணுவோம். அந்த மைண்டுக்குள்ளே அந்த விஷயம் இருக்கும். அந்த டேப்லெட்ஸே நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கூட அதை வந்து ஸ்லோவாக குறைச்சி நிறுத்தணும். அதுக்கு வந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு நம்ம எடுக்கணுன்ற ஒரு இதெல்லாம் இருக்குது. ஸோ அது உங்கள் டாக்டர் சொல்கிற அட்வைஸ் படி நீங்கள் அவங்கள ரெகுலராக பார்த்து அந்த எவ்வளோ நாளைக்கு எடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அவ்வளோ நாளைக்கு அதை ரெகுலராக எடுத்து அதை என்ன மாதிரி குறைக்கணுமோ அந்த மாதிரி குறைச்சி நிறுத்தினா அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வராது. இப்போ ஆன்சைட்டி வந்து இப்போ நீங்கள் சொன்னதை பார்த்தா முழுமையாக குணமாகுமா அப்படின்றத சொல்லுங்களேன். ஆங்ஸைட்டி வந்து டெஃபினட்டாக வந்து சரியாகும். ஆனால் முக்கியமானது என்னென்னா கரெக்டான நீங்கள் ட்ரீட்மெண்ட் அதுக்கு இருக்கணும். ஸோ அதுக்கு கரெக்டாக டாக்டர் சொல்கிற அட்வைஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த டேப்பர் டவுன்னு சொல்லி சொல்லுவோம், டேப்லெட்ஸை எடுக்கணும் அப்படின்னா அதை கரெக்டாக பண்ணணும். இன்னொன்று நம்மளுடைய சோஷியல் சுச்சுவேஷன்ஸை கரெக்டாக வச்சுக்கிறதாகட்டும், உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், சோஷியல் சப்போர்ட்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே கரெக்டாக வச்சுக்கிறது மெயினாக. இது எல்லாத்தோட மீறி நம்ம குடும்ப ஆதரவு நமக்கு டெஃபினட்டாக வேணும். ஸோ இது எல்லாமே இருந்தால் டெஃபினட்டாக வந்து ஆங்ஸைட்டி வந்து முழுமையாக குணமாகும். இப்போ ஆன்சைட்டி வந்து முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக. இப்போ வந்து உடல் பயிற்சி ஆன்சைட்டியை குறைக்க மாட்டோம். உடல் பயிற்சி ஆங்ஸைட்டியை வந்து குறைக்குதான்றது வந்து ரீசன் குறைக்காது. என்ன பண்ணலாம்னா சம்டைம்ஸ் ஆங்ஸைட்டி டிசார்டர் வர்றது வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈஸியாக ஒருத்தவங்களுக்கு ஆங்ஸைட்டி வந்துடும். நார்மலாக அந்த உடற்பயிற்சி இல்லாத ஒருத்தவங்களுக்கு ஆங்ஸைட்டி வர்றது வந்து அதிகமாக இருக்கும். ரேதர் தென் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படி வேணால் சொல்லலாம். இப்போ உணவு பழக்க வழக்கங்கள் ஆன்சைட்டிஸை பாதிக்குமா? அப்படி பாதிச்சா என்னென்ன உணவுகளை வந்து நம்ம தவிர்க்கணும், என்னென்ன உணவுகளை எடுத்துக்கலாம்? மெயினாக இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்த வரைக்கும் இந்த ஃபுட்ஸ் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஆங்ஸைட்டி கொடுக்கணும் எந்த ஃபுட்ஸுமே கிடையாது. மெயினாக சப்ஸ்டன்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டிஸை கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அண்ட் அதர் சப்ஸ்டன்ஸ் இதெல்லாம் தான் உங்களுக்கு ஆங்ஸைட்டியை கொடுக்கும். நார்மலாக எந்த ஃபுட்ஸும் உங்களுக்கு டிப்பிக்கலாக அந்த ஆங்ஸைட்டியெல்லாம் எதுவும் கொடுக்காது. இப்போ நல்ல தூக்கம், ஆக்சுவலாக இப்போ நம்ம தூக்கத்தை பற்றி பேசியிருக்கும் பொழுது பேசியிருந்தோம். இப்போ நல்ல தூக்கம், இப்போ நல்லா ஒருத்தவங்க தூக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்சைட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நல்லா தூங்கணும் அப்படி கிடையாது. நல்லா தூக்கம் நல்லாவே இருந்தால் கூட ஆங்ஸைட்டி வரும். அதுதான் தூங்கினா அந்த ஆன்சைட்டியை வந்து கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு கூட எடுத்து இல்லை, அப்படி கிடையாது. தூக்கம் மட்டும் வந்து ஆங்ஸைட்டியை வந்து கட்டுப்படுத்த முடியாது. தூக்கமும் கட்டுப்படுத்த முடியாது, சேர்ந்து இந்த உணவு பழக்க வழக்கம் எல்லாமே லைஃப் ஸ்டைல், டோட்டல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். குமுலேட்டிவ் ஆஃப் எல்லாமே பண்ணணும். இப்போ ரீசெண்டாக ஆன்சைட்டி பற்றி மக்கள்கிட்ட இருக்கிற தவறான நம்பிக்கைகள்லாம் என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் திங், ஆங்ஸைட்டின்னு ஒன்று நமக்கு நார்மலாக வந்துச்சுனாலே ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், ஆங்ஸைட்டி வரும்னு தெரியுது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆங்ஸைட்டி வந்துச்சுனாலே ஃபர்ஸ்ட் நேராக வந்து நமக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் டாக்டர்ஸ் விசிட் போகிறாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நிறைய பேர் இதை வந்து பிக் பண்ண முடியாது, சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகணும்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னா அந்த டாக்டர் உங்களுக்கு இல்லை எதுவும் இல்லை நீங்கள் இதுவாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ செகண்ட் ஆப்ஷனாக நீங்கள் யோசிங்க, ஒரு இந்த ஆங்ஸைட்டி நமக்கு எதனால் வருது, இல்லை எந்த சிம்டம்ஸுமே காரணமே இல்லாமல் நமக்கு ஆங்ஸைட்டி வந்துட்டே இருக்குது அப்படின்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கறது, ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் போகிறதுனால டெஃபினட்டாக ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். அன்லஸ் அன்டில் அது எதுவும் இல்லைன்னா சைக்காட்ரிஸ்டும் இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் ஆகும். இப்போ ஆன்சைட்டி காரணமாக வேலை மற்றும் உறவில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? இப்போ ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆன்சைட்டி இருக்குன்னா என்ன விதமான பாதிப்புகளை அவங்க மேற்கொள்றாங்க, எதிர்கொள்றாங்க? இல்லை சம்டைம்ஸ் வந்து இப்போ ஆன்சைட்டி இருக்கிறவங்க ஒரு ஃபேமிலியில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாங்க வந்து நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருந்தீங்க, அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ ஆங்ஸைட்டியில் ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்ஸைட்டி இருக்கிறவங்களால நார்மலாக ஒர்க் எஃபிஷியண்டாக பண்ணவே முடியாது. ஸோ ஒர்க் அட்மாஸ்பியரில் வந்து உங்களுடைய சீனியர்ஸ் ஆகட்டும், உங்களுடைய சுப்பீரியர் ஆகட்டும், உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறாங்கன்னா கூட நீங்கள் பழைய மாதிரி உங்களால் டெஃபினட்டாக அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. உங்களுடைய கான்சன்ட்ரேஷன்ஸ் கம்மியாக குறையும். நார்மலாக உங்களோட அந்த இரிட்டபிலிட்டிஸ் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். இப்போ சின்ன சின்ன விஷயத்தை கொஞ்சம் கோவப்படுறதாகட்டும், இப்போ ஃபேமிலியிலே ஆகட்டும், ஸோ ஒரு இன்டர்பர்சனல் இப்போ அப்பா அம்மாவோ ஆகட்டும், இல்லை ஒய்ஃப் ஆகட்டும், அந்த மாதிரி யாருக்கிட்டே இருந்தாலும் அந்த ஒரு ஆங்ஸைட்டி
ஆங்ஸைட்டி லெவலில் நம்ம இருக்கும்போது அவங்ககிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளம். ஓகே, இப்போ நம்ம ஆங்ஸைட்டி குறித்து இந்த சமுதாயத்தில் இன்னும் என்னென்ன விழிப்புணர்வுலாம் தேவை அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ் நிறைய பேர் வந்து சாதாரணமாக மற்ற இதோட வந்து கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒன்றும் இல்லை, சாதா ஒரு விஷயம் தான், நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிடுறாங்க. இனிஷியல் டைமில் அந்த இக்னோரன்ஸ் பெருசாக தெரியாது. ஒன்ஸ் இது ரிப்பீட்டடாக நமக்கு வந்து அந்த ஆங்ஸைட்டிஸ் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அது டெஃபினட்டாக உங்களுக்கு லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துரும். உங்களுடைய நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் சேஞ்ச் ஆகிறதாகட்டும், உங்களுடைய எஃபிஷியன்சிஸ் குறையிறதாகட்டும், ஒரு நல்ல ஒரு மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாதாகட்டும், இது எல்லாமே வந்து ஓவராலாக வந்து உங்களுடைய பர்சனாலிட்டிஸ் கொஞ்சம் வந்து ஆல்டர் ஆகும், உங்களோட ஆட்டிடியூட்ஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஓவரால் லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து அதிகமாகவே இருக்கும் இந்த ஆங்ஸைட்டியை நம்ம கண்டுக்காமல் விடும்போது. ஸோ சொசைட்டியில் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டிஸோ ஏதோ இருக்கும், நீங்கள் அவேர்னஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா உடனே அதுக்கான ஹெல்ப்பை சீக் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். டாக்டர், இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்போ ஆங்ஸைட்டி வந்து நீண்ட காலம் நம்மளை தொடர்ந்துச்சு அப்படின்னா உடல் நலத்தில் என்னென்ன விதமான தாக்கங்கள் வந்து ஏற்படுத்தும்? ப்ரொலாங்டாக இருக்குது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டியோட மெயின் திங்கே பார்த்தீங்கன்னா இந்த பால்பிட்டேஷன் நான் சொல்லியிருக்கேன், அந்த நெஞ்சு படபடப்பு, மூச்சோட கஷ்டமாக இருக்கிறது, ரொம்ப வேர்க்கிறது. இது என்ன ஆகுனா நார்மலாக நம்மளுடைய எல்லா ஒரு மெட்டபாலிசமே சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும். சைமல்டேனியஸாக உங்கள் ஹார்ட் பீட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அபவ் 100 ஆகட்டும் 110 அடிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு லாங் டேர்மில் அந்த ஹார்ட்டோடைய அந்த இதய துடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் அதிகமாக வரும் உங்களுடைய ஹார்ட்டுக்கு. ஸோ இதனால் வந்து இதய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இது கூட சைமல்டேனியஸாக என்ன ஆகும், வேர்வு அதிகமாக வந்துட்டே இருக்கும். ஸோ மெட்டபாலிக் எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஃபுல்லாக ஆல்டர் ஆகும். இதனால வந்து உங்களுக்கு ஒரு டயர்டாகவே ஃபீல் பண்ணுவீங்க, கான்சன்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ட்ராப் ஆகும். ஸோ ஆப்வியஸாக லாங் டேர்ம் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யும். ஓகே டாக்டர், இப்போ ஆங்ஸைட்டி இருக்குது அப்படின்னா நான் எத்தனை டேர்ம்ஸில் வந்து போய் டாக்டரை பார்க்க தொடர்ந்து போகணுமா, இல்லை ஏதாவது கால இடைவேளைகள் எடுத்துக்கலாமா? ஸோ உங்களுக்கு ஆங்ஸைட்டி நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆங்ஸைட்டி வந்துடுச்சு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே இமீடியட்டாக நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் காலம் வந்து பொறுமையாக பார்த்துக்கலாம், சரியாயிடும், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து தாழ்த்தாமல் நீங்கள் சீக்கிரமாக போய் பார்க்குறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன். டாக்டர் வந்து இப்போ மனநலத்தை பாதுகாக்க, அதாவது இந்த ஆங்ஸைட்டிலாம் வராமல் இருக்க தினமும் ஏதாவது ஒரு 3 விஷயம் பண்ணனா என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டு அடிக்குவேட்டான ஸ்லீப் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். சப்ஸ்டன்ஸ்லேருந்து கொஞ்சம் எட்டாக இருக்கிறது பெட்டராக இருக்கும். இன்னொன்று நல்ல ஒரு சுற்றி இருக்க நல்ல ஒரு சோஷியல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு ஃபேமிலி லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், ஒர்க் பிளேஸ் அட்மாஸ்பியர் கொஞ்சம் நல்லா இருக்கிறதாகட்டும், இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கும். இப்போ ஆங்ஸைட்டியில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு மருத்துவராக நீங்கள் சொல்ல வேண்டிய ஆலோசனைகள்? ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப் மாதிரி சொல்லலாம். இந்த பதற்ற நோயின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சிகிச்சைன்றது டெஃபினட்டாக இருக்குது. அதை வந்து நிறைய பேர் வந்து அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனால் வந்து அதை வந்து வேற ஏதாவது மாதிரி சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அந்த இக்னோரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னைக்கு இருக்க லைஃப்பில் இருக்கும். ஆப்வியஸாக டே டு டே லைஃப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த இக்னோரன்ஸை. அதை விட்டுட்டு அதை சரிப்படுத்த முடியும், சின்ன இதுலேயே சரி பண்ண முடியுன்றப்ப அதை வந்து போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட நீங்கள் காட்டுறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. இது ஒன்றும் நீங்கள் வாழ்நாள் முழுக்க டேப்லெட் எடுக்க போகிறது இல்லை. ஆப்வியஸாக ஒரு 3 months 6 months எடுத்தால் நீங்கள் இதுலேருந்து வெளில வந்துடலாம். ஸோ பெட்டர் ஆப்ஷன் அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகணுன்ற ஸ்டிக்மாவை கொஞ்சம் பிரேக் பண்ண ஒரு பெட்டர் இதுவாக இருக்கு. இன்னைக்கு நிறைய விஷயங்களை ஆங்ஸைட்டி பற்றி எங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க டாக்டர். நிகழ்ச்சியில் இணைந்த மிக்க நன்றி. தேங்க்யூ.